வாங்க வாங்க மார்கழி 24 புதன்கிழமை. ஐயோ அந்த கோயில் பேர் அதுக்குள்ளே மறந்துட்டேனே. திருப்பனந்தாள் கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் புதன்கிழமை. ஆனால் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனோம். அந்த கோயில்கிட்ட போகிறதுக்குள்ளே கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. அந்த கோயில் வாசலில் 2 குட்டி நாய்க்குட்டி ஒன்று உள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சா, ஒன்று வெளியில் உட்காந்து படுத்துட்டு இருந்துச்சா. அது ரொம்ப க்யூட்டாக ப்ரெட்டியாக இருந்தது. அதனால் அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாய்க்குட்டினா. ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே வளர்க்க விட மாட்டாங்க. அதுதான் பெரிய தொல்லை. கோவில் வர கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் அதுக்கும் செமையாக இருந்தது. கோவில் பார்க்குறதுக்கே ஒரு பெயிண்ட்டு உள்ள சிவலோகநாதர் மாதிரி என்ன சொல்கிறது, கல்யாண சமேத எல்லாருமே உட்காந்து. இது வந்து ஆக்சுவலாக திருப்பனந்தாள் வந்து கல்யாணம் நடந்த இடமா ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு அதுக்கு ஸ்டோரி இருக்குது திருப்பனந்தாள். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கூட்டிகிட்டு வருவாங்க. இது ஒரு பரிகார ஸ்தலமும் கூட தான். இதில் வந்து இந்த கோயிலோட தெப்பக்குளம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயிலோட தெப்பக்குளம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கும். நடுவில் அப்படியே தண்ணி, ஒரு மரம் வேற இருக்கும். அங்கே போர் செட் வச்சு ஊற்றுறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் அது அழகாக இருந்தது. வண்டி பாருங்களேன், எத்தனை டிராக்டர், அதாவது டிராக்டர் மாதிரி உள்ளது நிற்கிது. ஏன்னா வந்து சுவாமி வீதி விழா போகிறதுக்காக உள்ளது அதெல்லாம். இந்த கொடிமரம் பாருங்களேன், எவ்வளோ பளபளன்னு அழகாக இருக்குது. எனக்கு இந்த கொடிமரம் ரொம்ப பிடிக்கும். எல்லா கோயில்லையுமே கொடிமரங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரியாது, அதுக்கு ரீசன் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொடிமரம். எவ்வளோ பெயிண்ட்லலாம் அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து 2023 என்னவோ வந்து அவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஆனால் 2024 கூட முடிகிறப்ப கூட வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நேர்த்தியாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தெப்பக்குளம் பாருங்களேன், ஒரு சீனரி அட்மாஸ்பியரில் இருக்குல்ல. அங்கே அந்த மோட்ரு படியிலேருந்து தண்ணி உழுவுறது, அந்த மரம், இந்த இது ஓரத்தில் 2 பக்கம் ஃபுல்லும் 4 பக்கமோ 3 பக்கம் படி, அந்த சைடு லேசான படி. மதியம் வந்து சாப்பாடு வந்து இந்த தண்ணிக்கு மேலே உள்ள இடத்துல தான் போடுவாங்க. அந்த இடத்துல அங்கே தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து மதியம் வரைக்கும் இல்லை, காலையில் போனனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருப்போம். இதை பாருங்களேன், மேலே வந்து அப்படியே ஃபேமிலி சகிதமாக உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த சிலையே வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த ஃபேமிலி சகிதமாக இருக்கிறது.